வணக்கம் என் இனிய உறவுகளே. இன்றைய நிகழ்வில் நாம் உலகின் மிகப்பெரிய ஓட்டப்பந்தயங்களில் ஒன்றான 2025 லண்டன் மாரத்தான் முக்கிய தருணங்களை காணப்போகிறோம். இது சாதனைகளால் நிரம்பிய ஒரு நாள். என் சொந்த அனுபவத்துடன் இந்த பிரமாண்ட நிகழ்வின் சிறப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காலை 8 மணிக்கு நான் என் வாகனத்தில் லண்டன் நகரின் காட் போர்ட் பகுதியில் உள்ள டமிச்சா கேஷ் அண்ட் கேரிக்கு சென்றேன். அங்கு என் வாகனத்தை நிறுத்திய பிறகு பஸ்ஸிலும் டிஎல்ஆர் போக்குவரத்திலும் பயணித்து கிரீன்விச்சை சென்றடைந்தேன். கிரீன்விச் சுருக்கமான வரலாறு. கிரீன்விச் கிரீனிச் என்பது இங்கிலாந்தின் லண்டன் நகரில் அமைந்துள்ள ஒரு பிரதேசமாகும். இது உலக புகழ்பெற்றது காரணம் இங்கே பிரைம் மெரிடியன் 0 பாகை நீளவரி இருப்பதாலும் கிரீன்விச் மத்திய நேரம் கிரீனிச் மீன் டைம் GMT உருவாக்கப்பட்டது என்பதாலும். 15ஆம் நூற்றாண்டில் கிரீன்விச் ஒரு சிறிய படகுத்துறை நகரமாக இருந்தது. 1675இல் பேரரசர் 2ஆம் சார்ல்ஸ் கிங் சார்ல்ஸ் II இங்கு ராயல் அப்சர்வேட்டரி என்ற விண்மீன் ஆய்வு கூடத்தை நிறுவினார். இந்த ஆய்வுக்கூடம் உலக நேர கணக்கீட்டின் முக்கியமான மையமாக வளர்ந்தது. 1884இல் உலக நாடுகள் கிரீன்விச் பிரைம் மெரிடியனை சர்வதேச நிலைநிறுத்தப்பட்ட தொடக்க நீளவரியாக 0 லாங்கிடியூட் ஒப்புக்கொண்டன. கிரீன்விச் இன்று யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும். முக்கிய அம்சங்கள்: ராயல் அப்சர்வேட்டரி, கிரீன்விச் பூங்கா, கிரீனிச் பார்க், தேசிய கடற்படை கல்லூரி, ஓல்ட் ராயல் நேவல் காலேஜ், கடற்படை மேம்பாட்டு மையங்கள் மற்றும் துறைமுக பரந்த காட்சிகள். I'm curious, what's the significance of the Palestinian flag you're carrying in a marathon? We are standing here in support of Palestine and to remind people that there is a genocide going on. You don't have to be a Palestinian to stand with the humanity. You only have to be a human being. What's going on in Palestine, in Sudan and other parts of the world, they're all humans, we're all the same. So we have to stand up for the wrongdoing. Yes, we have to bring people's attention. Unfortunately, the mainstream media, they are avoiding it, they are hiding it, they are not, they are doing their best not to tell the people what's going on, and that is not right. And here we are doing our best. Thank you very much. அப்போது போட்டி ஏற்கனவே தொடங்கியிருந்தது. எனவே நான் 5 மைல் பகுதிக்கு சென்று போட்டியை பார்வையிட்டேன். ஓட்டக்காரர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் முன்னேறிக் கொண்டிருந்தனர். முற்றிலும் ஒழுங்கான அமைப்பும் பெரும் மக்கள் சிறப்பும் இங்கு திகழ்ந்தது. மக்கள் எழுச்சி முழக்கங்களும் தன்னார்வலர்களின் உற்சாக உதவிகளும் சூழ்நிலையை சிறப்பித்து வைத்திருந்தன. லண்டன் மெரத்தான் 1981ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது.
கிறிஸ் பிரேசர் மற்றும் ஜோன் டிஸ்லி ஆகியோரின் பார்வையில் தொடங்கிய இந்த நிகழ்வு இன்றைக்கு உலகின் மிக முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க ஓட்டப்பந்தயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. Tell me about it. Who they're running? Big support to my sister Snilla. Yeah. What's he doing? She's be coming around in a minute. Okay. So is he running for any cause? She's running for breast cancer. Oh, that's yeah, well yeah. done. Very good. And you're supporting her today. Yeah, we're all out here supporting her. Lovely day for it. So yeah, we'll go and see All her. the best. Okay. Yes. Thank you. இல் இந்த நிகழ்வில் 56,000 பேர் ஓடி வரலாற்று சாதனை படைத்தனர். ஏப்ரல் 2025-27 அன்று காலை நேரம் சற்று குளிர்ச்சியானதாயும் 10 டிகிரி செல்சியஸ். மதிய நேரம் சூரிய ஒளியுடன் வெப்பமடைந்தது. இது ஓட்டக்காரர்களுக்காக ஒரு சிறந்த பருவநிலையாக அமைந்தது. Keep moving down, guys.
No? I think we're on the other side. Rogan's been running up there. Stand in the middle. Keep coming through, please. Quickly. How is it possible? You guys were being a rainbow. இந்த மரத்தானின் வெற்றிக்கு ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் காரணமாக இருந்தனர். அவர்கள் தண்ணீர் வழங்குதல், வழிகாட்டுதல் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தனர். மேலும் மெட்ரோபாலிடன் போலீசாரும் இந்த நிகழ்வை பாதுகாப்பாக நடத்த மிகுந்த முயற்சி எடுத்தனர். அங்கு ஓட்டக்காரர்களின் கடைசி கட்ட போராட்டமும் மக்களின் உற்சாகமும் மிகுந்த விமர்சனத்துக்குரிய தருணங்களை உருவாக்கின. ஐந்து மைல் பகுதியில் சில தருணங்களை பதிவு செய்த பிறகு நான் டிஸ்ட்ரிக்ட் அண்டர்கிரவுண்ட் லாயின் மூலம் வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதிக்கு சென்றேன்.
டிக்ஸ் தசெப்பாவின் வரலாற்று வெற்றி. எத்தியோப்பியாவின் டிக்ஸ் தசெப்பா 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் 50 நொடிகள் நேரத்தில் ஓடி பெண்களுக்கான மரத்தான் உலக சாதனையை முறியடித்தார். கடந்த சாதனையை 26 வினாடிகளில் மேம்படுத்தினார். சபாஸ்டியன் சாவேவின் ஆட்சி. கென்யாவின் சபாஸ்டியன் சாவே 2 மணி நேரம் 2 நிமிடங்கள் 27 நொடிகள் நேரத்தில் ஆண்கள் பட்டத்தை வென்றார். இது லண்டன் மரத்தான் வரலாற்றிலேயே 2வது சிறந்த நேரம். 30 கிலோமீட்டர் புள்ளியில் வேகத்தை அதிகரித்து அவர் முன்னிலை பெற்றார். எலிஷ் மெக்கோகன் சாதனை தொடக்கம். ஸ்காட்டிஷ் ஓட்டப்பந்தய வீராங்கனை எலிஷ் மெக்கோகன் தனது முதல் மரத்தானில் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் 25 நொடிகள் நேரத்தில் ஓடி புதிய சாதனையை நிலைநிறுத்தினார். பொது போட்டிகள் மற்றும் உலக சாதனைகள். புதிய பங்கேற்பாளர்களின் சாதனை 56,640 ஓட்டப்பந்தய வீரர்கள் முடிவை கடந்தனர். இது ஒரு மரத்தானில் அதிகமான பங்கேற்பாளர்கள் என்ற கின்னஸ் உலக சாதனையாகும். பன்முக உலக சாதனைகள். 41 புதிய கின்னஸ் உலக சாதனைகள் படைக்கப்பட்டன. குறிப்பாக ரைனோ பாய் கிறிஸ் கிரீன் 10 கிலோ 113வது மரத்தானை முடித்தார். உணர்வு பூர்வமான நிகழ்வுகள் மற்றும் பிரபலங்களின் பங்கேற்பு. ஷெயின் மெக்குயிகனின் மரியாதை ஓட்டம். அவர் தன்னுடைய தங்கை தனிகா நினைவாக ஓடி யங் லைவ்ஸ் விஎஸ் கேன்சர் அறக்கட்டளைக்கு நிதி திரட்டினார். ஜான் டெர்ரியின் முன்னாள் சேல்சி கால்பந்து கோப்பாயாளர் ஜான் டெர்ரி 5 மணி நேரத்தில் மரத்தானை முடித்து குழந்தைகள் நல அறக்கட்டளைக்கு 46,000 பவுண்டுகளை நன்கொடை அளித்தார். சமூகமும் அறக்கட்டளையும் கொண்டாடும் நாள். 2025 லண்டன் மரத்தான் உலகின் மிகப்பெரிய ஒரு நாள் நிதி திரட்டும் நிகழ்வாக தொடர்கிறது. இதுவரை 1 பவுண்டு 30 பென்ஸ் பில்லியன் நிதி திரட்டப்பட்டுள்ளது. You can shout for me. A bit of a smoother. லண்டன் மரத்தான் அதன் அளவிலும் அதன் உற்சாகத்திலும் புதிய உச்சங்களை தொட்டது. இது சாதனையாளர்களுக்கான ஒரு மேடை மட்டுமல்ல, உலகை மேலும் நல்வழிப்படுத்தும் சமூக செயல்பாடுகளின் கூடுமான பங்களிப்பாக அமைந்தது. இந்த அனுபவத்தை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த வீடியோவின் மூலம் உங்கள் அனைவருக்கும் லண்டன் மரத்தானின் மகிமையை நேரடியாக அனுபவிக்க முடிந்திருக்க வேண்டும் என நம்புகிறேன். தொடர்ந்து நம்முடன் இருக்க தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.